நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொருநகர் மியூசியம். கவர்மெண்ட்டு புதுசாக திறந்தது. ரொம்ப அழகாக இருக்குது. வந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா பைக்கு பார்க்கிங், கார் பார்க்கிங் இருக்குது. அங்கே வண்டியை விட்டுட்டு வாசலுக்கு வந்தோம். வாசல் செம்ம என்ட்ரி. ஓப்பனிங்கும் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. உள்ளே போனால் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பே அண்டு கேஷ் பே 2 பே ஆப்ஷன் இருக்குது. அது போக சின்ன பசங்களுக்கு 5 வயசு பசங்களுக்கு வந்து கீழே உள்ளவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. மற்ற சின்னவங்களுக்கு 10 ரூபாவும் பெரிய ஆளுகளுக்கு 20 ரூபாவும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த வயசானவங்களுக்காக பேட்ரி கார்லாம் யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வயசானவங்க அந்த நடக்க முடியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே சுற்றி பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கு இந்த வண்டி சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா போய் பார்க்குறதுக்கு மேலே வரைக்கும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கனால இந்த வண்டியை பயன்படுத்திக்குவாங்க. அது போக இதுதான் அந்த ஸ்டார்டிங் என்ட்ரி. உள்ளே பார்த்ததுமே இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்க்குற அந்த 2 பில்டிங் வந்து 5D 7D வீடியோ காட்சி காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசல்லே 25 ரூபா கொடுத்தோன்னா உள்ளே போய் அந்த வீடியோவை நம்ம போய் பார்க்கலாம். அதை பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா இதுதான் அறிமுக காட்சி. அதாவது இந்த பில்டிங்குள்ளே தான் நம்ம அறிமுக காட்சி ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது. இங்கே போய் இது உள்ளே அந்த வழியில் உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்குது. பாருங்கள், இடங்கள்லாம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தொடக்கத்தில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணனால செடிகளெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரி அதுக்குள்ளே பார்க்க போகிறோம். எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? லைட்டெல்லாம் அழகாக அந்த பழைய காலத்துக்கு டிசைன்லேயே லைட்டெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்க எல்லாமே அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ஜஸ்ட் அப்படியே வாக்கிங் போனோம். பில்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான பில்டிங். பழைய காலத்துக்கு நினைவுகளெல்லாம் நமக்குள்ளே அப்படியே கண்மனே கொண்டு வருது. அழகான பூச்செடிகள் எல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க. செடிகள் எல்லாம் மரத்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஏன்னா இது வளர்ந்துச்சுன்னா நல்ல ஒரு நிழல் கிடைக்கும். இந்த புல்லுலாம் நடக்காமல் மெயின்டைன் பண்ணணும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். கவர்மெண்ட் உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். போகும்போதே பார்த்தேன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற குப்பையெல்லாம் போட்டு போயிருந்தாங்க. அந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் உள்ள டஸ்ட்பினில் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். செடிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? பார்த்து உட்காந்து காற்றோட்டமாக அதில் நிற்கிறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பெரிய இடம். நம்ம வந்துட்டு ஃபேமிலியோடு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடங்கள். உள்ள பில்டிங் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்குமே நடந்து போகிற பாதைகளும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆனதுமே இது இன்னொரு நெக்ஸ்ட்டு அது அந்த அறிமுக காட்சி பார்த்ததுமே இதுக்குள்ளே போயினா இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. அது கூட என்ட்ரி போனீங்கன்னா இந்த சைடும் ஒரு ஸ்டார்டிங் அடுத்தடுத்த பில்டிங் ஒவ்வொரு பில்டிங்கும் போக வேண்டியிருக்கும். அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அதெல்லாம் சுற்றி வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே என்னென்னா செவ்வாய்க்கிழமை லீவு. செவ்வாய்க்கிழமை யாரும் போய் வீணாக அலையாதீங்க. செவ்வாய்க்கிழமை வந்து விடுமுறை கொடுக்குறாங்க. மற்ற நேரங்கள் ரன்னிங்கில் இருக்குது. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டு பார்த்துருக்க முடியாமல் போயிடும். அப்புறம் ஏன்னா உள்ளே பாருங்கள் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் அவசரமாக ஓப்பன் பண்ணனால என்னவோ கொஞ்சம் சில வேலைகள் இன்னும் பாதியிலே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டாங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். லைட்டெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம மக்களுக்கு நம்ம தான் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக பார்த்து மெயின்டைன் பண்ணணும். நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம்னா இந்த பில்டிங் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஆரம்பித்த மாதிரி இன்னும் பல வருடங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். நல்லா உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கான தியான மண்டபம் மாதிரிலாம் இருக்குது. பில்டிங் எல்லாமே ஏசி போட்டிருக்காங்க. ஆனால் ஏசி வந்து கதவு திறந்தே இருக்குது. அதனால் ஏசி காற்று மோஸ்ட்லி அதில் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அது கவர் பண்ணிட்டாங்க சரியாயிடும். தோட்டத்தை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இடங்கள் ஒவ்வொரு பில்டிங்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். உள்ள லைட் செட்டப்பாக இருக்கட்டும் அவ்வளோ இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க. அந்த பொருள் விற்கிறதுக்கு இடங்கள் இருக்குது. அதில் வந்து தேவையானவங்க வாங்கிக்கிடலாம். அது போக பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கேண்டீன் லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அந்த கேண்டீன் லாஸ்ட்டில் வந்து சாப்பாடுகள் இருக்குது. வேண்டவங்க வாங்கி சாப்பிட்லாம். ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் அந்த கேண்டீனு. இங்கே வந்து சாப்பாடு சின்ன சின்ன சாப்பாடு கூழ் வகைகள் டீ வகைகள்லாம் கிடைக்கி. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதுதான் அந்த பேக்ரவுண்ட் வெளியே போகிறதுக்கான இடம். சுற்றி பார்த்துட்டு நல்லபடியாக போகலாம். நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்.